மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகின்ற மனித உரிமைகள் கழக சர்வதேச அமைப்பு 2000வது ஆண்டு முதல் வெற்றி பயணத்தில் தடம் பதித்த சுவடுகள் இதோ. முத்தமிழை வளர்த்ததோ மதுரை, கற்புக்கரசி கண்ணகியின் புகழ் பாடியதும் தூங்கா நகரமாம். வீரம் விவேகம் நிறைந்த இம்மண்ணில்தான் முதலில் உரிமைக்கு குரல் கொடுத்த மதுரையில் நடந்த முதல் தேசிய மாநாடு 2001. மாங்கனி நகரமாம் சேலத்தில் மனித உரிமைகளுக்காக அடுத்தவர் உரிமைகளை காக்க உரிமை முழக்கம். அந்த உரிமை விதைகளை மக்கள் மனதில் விதைத்த சேலத்தில் நடந்த 2வது தேசிய மாநாடு 2002. அடிப்படை உரிமைகள் வேண்டும், அதனை பாமர மக்கள் பெற்றிட வேண்டும், பெண்ணுரிமை வேண்டும் என்று குரல் கொடுத்த பாரதிதாசன் பிறந்த மண்ணில் பல லட்சம் புரட்சியாளர்களை உருவாக்கியது புதுச்சேரியில் நடந்த 3வது தேசிய மாநாடு 2003. மனிதம், மனித நேயம், மாண்புகள் பல, குழந்தைகளுக்கு கல்வி அவசியம், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று மக்களிடையே நம் மண்ணின் கலாச்சாரத்தை உலக அளவில் உயர்த்திய ஈரோட்டில் நடந்த 4வது தேசிய மாநாடு 2004. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு இப்பஞ்சபூதமும் ஒன்று சேர்ந்த கலவை மனிதன். நீ மனிதனாக இரு, உன்னிடம் மனித நேயம் உள்ளது என்று மனிதர்களின் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை உருவாக்கிய திருச்சியில் நடந்த 5வது தேசிய மாநாடு 2005. திரும்பிய திசையெல்லாம் உரிமை பேச்சு, திசைகள் தோறும் தொழிற்சாலையாக்கி எங்கள் உரிமையை மதிக்காத உள்ளங்களுக்கு உயிரே போச்சு. நம் மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பு செயல் வீரர்கள் அரங்கேற்றிய திருப்பூரில் நடந்த 6வது தேசிய மாநாடு 2006. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே செய்வோம், அதுவும் நன்றே செய்வோம், தீய சக்திகளை அழிக்க சாதிகளை உருவாக்க தெரிந்த உனக்கு மனித நேயத்தை ஏன் உருவாக்க தெரியவில்லை என்று விழிப்புணர்வு ஊட்டிய திண்டுக்கல்லில் நடந்த 7வது தேசிய மாநாடு 2007. தமிழ் என்றால் தெம்பு வரும், அதிலும் நாம் என்றால் அன்பு வரும். நான் என்று சொல்லாதே தோழா, நாம் என்று கூறு என்று உணர்ச்சியோடு உரிமையை, தன்னம்பிக்கையை ஒரு மனிதனுக்கு உணர வைத்த கோவையில் நடந்த 8வது தேசிய மாநாடு 2008. தமிழ் பாடியது மதுரை என்றால் இந்த வையகத்தில் தரணி புகழ் பாடியது தஞ்சைதானே. 8 திசையிலும் எங்கள் உரிமை குரல் எங்களின் சங்கமம் முழங்கியது. மக்களின் சுமைகளை நாம் சுமப்போம் என்று சூளுரை எடுத்த தஞ்சையில் நடந்த 9வது தேசிய மாநாடு 2009. கண்ணிய உணர்வுகளால் மலர்ந்தது உரிமை மலர்களின் வாசம், உணர்வுகளை தூண்டியது எங்களின் உரிமை கீதம். உலகுக்கு தெரிந்தது உரிமை போராளிகளை பரவசம் ஊட்டியது. விடியல் சூரியனால் அல்ல, நம்மாலும் உள்ளது என்று உணர்த்திய கரூரில் 10வது தேசிய மாநாடு 2010. நீதிக்கு நாம் தலை வணங்கினோம், ஆனால் இயற்கை நமக்கு தலை வணங்கியது. வருண பகவான் நம்மை பார்த்து அஞ்சிதான், உரிமை போராளிகளே, நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவேன் என்று உங்கள் மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள் என்று கூறிய இயற்கை சக்திதான் ராமநாதபுரத்தில் நடந்த 11வது தேசிய மாநாடு 2011. இதோ இந்த வெற்றி பாதையில் நீதிக்காக தனது மகனை தேரேற்றிக் கொன்றான் மனுநீதி சோழன். ஆசிய கண்டத்தில் உயரமான தேர் கொண்ட நகரம் திருவாரூர். கடவுள் மனிதனாக அவதரித்த இந்த புண்ணிய பூமியில்தான் இசையின் சங்கமம் உருவாக்கியது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர்தான் குறிஞ்சி மலர். ஆனால் தினம் தினம் மலர்கின்ற மலர்தான் எங்கள் தோழர்களின் மலர்ச்சி. புரட்சி தானாக உருவாகவில்லை, நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று கூறிய உரிமை புரட்சியாளர் சேகுவாரா. ஆனால் இந்த மண்ணில் புதிய பாரதமே உருவாகுகிறது. நம் மண்ணில் உரிமைக்கு குரல் கொடுக்கும் மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பு கண்ணனின் உபதேசம் இதோ. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வதால் குறிஞ்சி மலருக்கு சிறப்பு. 12வது தேசிய மாநாடு நம் மண்ணில் 27/1/2013. தடம் பதிக்க அழைக்கின்றோம், உரிமை குரல் எழுப்ப உணர்வாளர்களே திரண்டு வாருங்கள். அன்புடன் அழைப்பது 12வது தேசிய மாநாட்டு குழு. ஒரு
நீதி சோழன் ஆண்ட திருவாரூர் மண்ணில் மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பின் 12வது தேசிய மாநாடு ஜனவரி 27-இல் புதிய அத்தியாயம் படைக்க மனிதநேய பண்பாளர் டாக்டர் சுரேஷ் கண்ணன் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். அனைவரும் வாரி